காலையிலேருந்து இந்த ஆளை வேற காணோம் தேடிட்டு இருக்கேன். சே, என்ன ஸ்ரீநாத் ரொம்ப டென்ஷனாக இருக்க? ஆமாம், டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ணுறது? விஜய் பாட்டு கேட்டிங்களா இல்லையா? நான் கேட்டேனே, சூப்பராக இருந்துச்சு. என்னங்க சொல்கிறீங்க? ஹலமத்தி ஹபீபு சூப்பராக இருந்துச்சேப்பா. அந்த பாட்டு இல்லைங்க, விசில் போர்டு கேட்டிங்களா? விசில் போடா, அது கொஞ்சம் சுமாராக தான்ப்பா இருந்துச்சு. அதனால தாங்க மியூசிக் டைரக்டர் இன்ஸ்டாகிராம் காலையிலிருந்து தேடுறேன். அதான் போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்னு நானும் மாதிரி ஆளக்கான். ஆடா பாருங்களா, எப்பேற்பட்ட மனசு தெரியுமாடா அவரு. திட்டியே அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வச்சுட்டீங்களா? கேட்குற மாதிரி அங்கே இருக்குது பாட்டு, முட்டுக்கிட்ட கூட கொடுக்க முடியாதாட்டு இருக்குங்க. சே தம்பி, ஏன் முட்டு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அது அரசியல் லட்சிய பாடல்கள்லாம் அப்படித்தான் பாருங்க. யார் நீ ஃபர்ஸ்ட்? தம்பி அந்த குரூப்பா? தம்பி, உனக்கு இங்க என்ன வேலை? அதாவது தளபதி மைக்கண்ணனை டைரக்டாவே ஆதரிச்சு பாட்டு விட்டுருக்காருல்ல. ஆமா, எப்படி கேம்பெயினை தோற மைக்க கையில் எடுக்கட்டுமான்னு கேக்குறாருல்ல. ஓ, அவர் உங்களதான் சப்போர்ட் பண்ணியிருக்காரா? ஓட்டு உங்களுக்கு தாங்க. உங்களுக்கு தான். பாட்டு எழுதினது 3 மாசத்துக்கு முன்னாடிடா. 1 மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்க சின்ன மைக்குன்னு இவங்களுக்கே தெரியும். அப்புறம் எப்படிடா சப்போர்ட் பண்ணிருப்பாரு? அவர் எப்படி ஏங்க? அப்புறம் ஏங்க அவர் மறுப்பு தெரிவிக்கல? ஆமா, அதே மறுப்பே தெரிவிக்கலையே. விஜய் இவங்களை வச்சு டெஸ்ட் பண்றாரா? அவர் வாய்ஸுக்கு ஓட்டு விழுகுமா விழுகாதுன்னு இவங்களை வச்சு டெஸ்ட் பண்றாரு. நம்பாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அண்ணன் சொல்லி தான் 2024ல கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2026ல கண்டெஸ்ட் பண்றாரு. போன வருஷம் இதே சமயம் பேட்டி எடுத்தோம். என்ன சொன்னீங்க? விஜய் வராரு 24 இல்லை 26ல் வராரு அப்படின்னு. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்? ஒரு தொடரும் இல்லை. நான் அண்ணன் ஒரு தம்பி. இந்த படத்தோட நிறுத்தணும்னாரு. வேணாம், இன்னொரு படம் நடிங்கன்னு நான் சொல்லி அனுப்புனேன். உண்மைங்க, என் ஓட்டு உங்களுக்கு தான். உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டும்தான். முதல்ல அவன் ஓட்டு இருக்கான்னு கேளு. ஆமா தம்பி, ஓட்டு இருக்குல்ல. ஜூன் மாசம் வந்துருங்கண்ணா. அப்புறம் உங்களுக்கு தானே, உங்களுக்கு தானுங்க ஓட்டு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு தானும் ஓட்டு. சார் நிறுத்துங்க. ஏங்க வண்டி நிறுத்துறீங்க சார்? டைம் 10:30 ஆயிடுச்சு சார். நீங்க பிரச்சார வண்டி எடுத்துட்டு எங்க சார் போறீங்க? அதனால என்னங்கண்ணா, நான் டீ குடிக்க போறேங்கண்ணா. கட்சி கேடர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார். மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா சார்? எப்படி சார் நான் அலோவ் பண்ண முடியும்? பிரச்சாரமே பண்ணலீங்கண்ணா. மைக் போடலீங்கண்ணா, லைட் போடலீங்கண்ணா. சார் பிரச்சார வண்டியை எடுத்துட்டு எதுக்கு சார் போவாங்க? அண்ணா, நான் பிரச்சாரம் பண்ண போலீங்கண்ணா. நான் டீ தாங்கண்ணா சாப்பிட போனேன். வாங்கண்ணா, டீ சாப்பிடலாம். வேணாம் சார், டீ சாப்பிட்றதுக்கு வர வண்டியே கிடைக்கலையா சார் உங்களுக்கு? அண்ணா, இது உங்க மாநில அரசு பர்டிகுலர்லி தே ஆர் டார்கெட்டிங் மீனா. எங்க சன்ஃப்ளவர் மலர்ந்துருமோ, எங்க சன்னை ட்ராக் பண்ணி உங்களை எல்லாம் போட்டு விட்டுருமோ அப்படிங்கிற பயத்துல நீங்க பண்றீங்கண்ணா. திஸ் இஸ் ஷுவர்லி அவுட் ஆஃப் ஷியர் ஃபியருங்கண்ணா. சரி சார். இல்லை சார், உங்களை மேலிடத்துல குழந்தை மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம். ஆப்கி பார் சாக்கோ பார் 2 சொல்லவா? அண்ணா, இல்லை மில்கி பார் 2 சொல்லவா? அண்ணா, நான் இங்கேயே உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவேண்ணா. சரி சார், பண்ணுங்க. ஆனால் வண்டி என்னால் அலோவ் பண்ண முடியாது சார். சாரி சார். அண்ணா, நான் இங்கேயே தான் நான் இருப்பேன். இருங்க சார், தாராளமாக. நான் இங்கேயே இருந்து தான் நான் ப்ரொடெஸ்ட் பண்ணுவேன். ஓகே சார். நான் யாரையும் ஃபேவர் பண்ணல. You are biased. Other rules and regulations. 10 மணிக்கு மேல கேண்டீன் ஓபன் பண்ண எங்க இருக்கு சார்? 10 மணிக்கு மேல எங்க இருக்கு? 10 மணிக்கு மேல எங்க இருக்கு? இல்ல, நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றேன். நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். 10 மணிக்கு மேல அந்த 4C மேட்ரு போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சு போல. எஃப்ஐஆர்லேயே இந்த காசு இவங்களோடது தான். இது எலெக்ஷன் டைம்ல வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் கொண்டு போனாங்கன்ற முதற்கொண்டு எஃப்ஐஆர்லேயே வந்துருச்சுப்பா. ஆமா, அவர் பாவம்னு இப்படி சொல்ல முடியும். எலெக்ஷன் விதிகளையும் மாரல் கோட் ஆஃப் கான்டாக்டையும் மீறி செயல்பட்ட இன்றைக்கு சட்டமன்றத்தில் பாஜக குழு தலைவராக இருக்கக்கூடியவர் பாவம். நயினாருடைய பணம் தான் அது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. நடுவில் வேற மன்சூர்லிகான் என் பணம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் அப்படி கொடுத்துட்டு இருந்தாரு. இங்கே இந்த கோவை வேட்பாளர் அண்ணாமலை அவர்களுக்கு கூட எல்லாரும் கேட்டப்ப அந்த காசு அவரது இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் தான் மறந்துட்டாரே, அப்புறம் எப்படி அந்த காசு அவரோடதாகும் அப்படின்றலாம் பேசினாங்க. என்னன்னு சொல்றது? இதுவே மற்ற பிற கட்சிக்காரர்கள் அந்த மாதிரி பணம் பட்டுவாடா பண்ணியிருந்தாங்க, இல்லை அவங்க மாட்டியிருந்தாங்க அப்படின்னா கோவை வேட்பாளர் ஸ்டார் வேட்பாளர் பாஜக ஸ்டார் வேட்பாளருடைய அந்த அப்ரோச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
அப்படியே பயங்கரமா இருக்கும். இப்போ வந்து ரொம்ப பயங்கர அமைதியா இருக்காரு. சரி, இந்த 4 கோடியை பிடிச்சதே வந்து உள்கட்சி விவகாரம்னு சொல்றாங்களே, அது எப்படி யாரு போட்டு கொடுத்துருப்பாங்க நீங்க நினைக்கிற? யாரு போட்டு கொடுத்துருப்பானா எனக்கு என்னமோ அவரு மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆட்டையர்களுக்கு அரும்பாடு பட்டு இருப்பார் இல்லையா ஒருத்தர், அவர் மேலதான் எனக்கும் சந்தேகம் வருது. அவங்க கட்சி அது எப்படி உள்கட்சியே வந்து அவர் கட்சிக்காரரே போட்டு கொடுப்பாரு? இல்ல, ஏன்னா இவரை விட அவர் வந்து வாக்கு போன தடவை ஜெயிச்சுட்டாரு. ஆமா, இவர் வந்து அரவக்குறிச்சியில சம்பந்தப்பட்ட ஆள் தோத்துட்டாரு. அப்புறம் நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சு சட்டசபையில வந்து குழு தலைவராக வேற இருக்காரு. கட்சி தலைவராகிறதுக்கு எவ்வளவு 0.75 மார்க்ஸ் இருந்த போதும் இல்ல, வந்துருவாருல்ல. அதனால ஃபெயில் ஆக்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி பாவம் வேலை செஞ்சிருக்காரு. அது பெரிய ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருச்சு. எடப்பாடி கூட இப்போ ஒரு பஞ்ச் ஒன்று அடிச்சிருந்தாரு. என்னன்னு? அழிக்க நினைப்பவன் அழிந்து போவான் அப்படின்னாரு. கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா இருக்கும். எடப்பாடி ஐயாவோட சாவம் தான் நினைக்கிறேன். என்ன சொல்றது, ஒரு பக்கம் இது இப்படின்னா, அதாவது பெரியவங்களை 18 வயது நிரம்பியவங்க ஓட்டு போட வர்றாங்க, அவங்கள ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா, இந்த 7வது படிக்கிற சின்ன குழந்தைகளையெல்லாம் ஏமாத்தி ஒருத்தர் உண்டியல் திருடி பணம் வாங்கிட்டு இருக்காரு. யாரு? பெருவழுதி பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டிய நாட்டு வம்சாவளியில வந்து ஒரு மன்னர் ஒருத்தர் 7 வயசுல அவங்க தகப்பனார் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. 10,000மா? சின்ன பையனுக்கா? வம்சாவளியே மன்னர் பரம்பரைப்பா. ஓகே ஓகே. அப்புறம் அவர்கிட்ட போய் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த உண்டியலோட அதில் ஒட்டி இருக்காரு. உண்டியலாச்சும் திருப்பி கொடுத்தாரா? திரள் நீச்சி திரட்டுறதுக்கு வேணுமில்ல உண்டியல், நீ என்ன? அவர்கிட்ட போய் அப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவனே அப்படி ஒரு கேரக்டர். ஒன் ஆஃப் த உருட்டு. ஆமாமா, ஒன் ஆஃப் த உருட்டு. பிரபாகரன் உருட்டு தீந்துருச்சு, எல்லா உருட்டும் முடிஞ்சு இப்போ புதுசா ஒரு கேரக்டர் வந்திருக்கு, பெருவழுதி பாண்டியன். நாளைக்கு காமிக்ஸ் எல்லாம் வரும். இந்த மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயன் வரைவர் தெரியும், பெருவழுதி பாண்டியன் 10,000 ரூபாய் 10,000 பொற்காசுகளை ஆப்பிள் உண்டியலில் கொடுத்தார் அப்படின்னு வரும். இந்த தேருக்கெல்லாம் பார்த்துருக்கியா, ஆப்பிள் இந்த மண்பானையில உண்டியல் இருக்கும்ல, அதுல வந்து 10,000 ரூபாய் காயின் போட்டு கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்றது, மொத்தம் 19ஆம் தேதி எலெக்ஷன். எல்லாரும் மறக்காம போய் அவசியம் வாக்கு செலுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட் யாரு, உங்களுக்கு பிடிச்ச கட்சி யாருன்னு பார்த்து அவசியம் வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்தாம இருந்துடாதீங்க. ஒரு தகுதியான ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தகுதியான ஆப்போனண்ட்டை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ அதனால ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற பேர் வழியில் சில பேர்லாம் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. யூ ஜஸ்ட் கோ பை யுவர் ஸ்டாண்ட் அண்ட் யுவர் ஐடியாலஜி.